ஹாய் எவ்ரிவன். இந்த காலத்தில் நம்ம கொரோனா வைரஸ்னா என்னன்றதை பற்றிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை பார்த்து பயந்துட்டும் இருக்கோங்க. ஆனால் ஒரு காலத்தில் பாக்டீரியானா ஒரு பெரிய கிருமி, அதுக்கு எவ்வளோ பயந்துட்டு இருந்தாங்க தெரியுங்களா? எவ்வளோ பேர் உயிரை அது எடுத்துருக்கு தெரியுங்களா? அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்ச ஸ்டோரி தான் இப்போ சொல்ல போகிறேங்க. இது வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ரிசர்ச் பண்ணிட்டு அவரோட அந்த பெட்ரி டிஷ்னு சொல்லுவாங்க, அந்த கல்ச்சர் பிளேட்ஸ், அதை வந்து அப்படியே வச்சுட்டு அவர் வெக்கேஷன் போயிட்டாருங்க. வெக்கேஷன் போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தா ஒரு ஃபங்கஸ் மட்டும் ஒரு இடத்துல வளர்ந்துருக்கு அண்ட் ஃபங்கஸை சுற்றி வந்து பாக்டீரியா இல்லைங்க. இதை வந்து அவர் கியூரியஸாக பார்த்தாரு. அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை அலட்சியமாக விட்டுருவாங்க. பட் அவரோட கியூரியாசிட்டினால அது என்ன காரணன்றதை திங்க் பண்ணதுக்கப்புறம் பெனிசிலின்ற ஒரு விஷயம் வந்து அந்த ஃபங்கஸ் வெளியில் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றது கண்டுபிடிச்சாருங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பெனிசிலினை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது மற்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி நீங்கள் இப்போ சாப்பிட்ற எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸுமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்ததுங்க. கியூரியாசிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கியூரியாசிட்டி இருந்ததுன்னா அதை டெவலப் பண்ணுங்கள். தேங்க்யூ.